அடுத்து urine formation. Urine formation involves three main process known as glomerular filtration, reabsorption and secretion. Urine formation வந்து எப்படி சிறுநீர் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக 3 ப்ராசஸ். ஒன்று glomerular filtration, tubular reabsorption, அப்புறம் tubular secretion. ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். யூரின் ஃபார்மேஷன்ல glomerular filtration, tubular reabsorption, tubular secretion. The first step in urine formation is filtration of the blood, which is carried out by the glomerulus and it is known as glomerular filtration. First process என்னன்னா filter பண்ணணும். பிளட்ல இருக்கக்கூடிய தேவையான பொருட்கள் என்ன, தேவையில்லாத பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ தண்ணி வந்து நல்ல தண்ணியா இருக்கா, இப்போ வந்து டேப் வாட்டர், பைப் வாட்டர் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஏன்னா எதுக்கு, கழிவு பொருட்கள் அதில் ஏதாவது சின்ன சின்ன மண் தூசிலாம் இருக்கான்றதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம்ல. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபில்ட்ரேஷன். இந்த ஃபில்ட்ரேஷன் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா glomerulus நடக்குது. அதனால அதுக்கு பேர் glomerular filtration. On an average 1100 to 1200 ml of blood is filtered by the kidneys per minute. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பிளட் வந்து கிட்னி ஃபில்டர் பண்ணுதுன்னா 1100 இருந்து 1200 ml வரைக்கும் ஃபில்டர் பண்ணுது. முன்னாடி படிச்சிருப்போம் கார்டியாக் அவுட்புட் எவ்வளவு, 1 மினிட்க்கு 5000 ml or 5 லிட்டர். கார்டியாக் அவுட்புட் என்ன ஃபார்முலா ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரோக் வால்யூம் இன்ட்டு ஹார்ட் ரேட். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன, ஒவ்வொரு தடவை ஹார்ட் பம்ப் பண்றப்பையும் எவ்வளவு பிளட் வெளியேறுது அப்படிங்கிறது ஸ்ட்ரோக் வால்யூம். ஹார்ட் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தடவை துடிக்குது, அது ஹார்ட் ரேட். ஸ்ட்ரோக் வால்யூம் வந்து 70 ml, ஹார்ட் ரேட் வந்து 72. 2 மல்டிபிள் பண்ணுங்க, 70 into 72 அப்ராக்சிமேட்லி 5000 வந்துருச்சா. 5000 ml வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட்ல இருந்து வெளியேற பிளட். அதுல 1100 இருந்து 1200 ml, நியர்லி 20% ஆஃப் த பிளட் எங்க தான் வருது, கிட்னிஸ்க்கு வந்துருது. 1/5, 5ல் 1 பங்கு, 20% blood, அதாவது roughly 1/5 of the blood pumped out by each ventricle of the heart in a minute. The glomerular capillary pressure causes filtration of blood through 3 layers. The glomerulus எப்படி இருக்கும், ஒரு afferent arterial வரும், efferent arterial இருக்கும், இதுக்கு நடுவில் வந்து ஒரு tuft of capillaries இருக்கும். இந்த tuft of capillaries பேரு தான் glomerulus. இந்த glomerulus தான் ஃபில்ட்ரேஷன் நடக்க போகுது. அப்போ இந்த glomerulus வந்து பிளட் வெசல் தானே, அதை சுத்தி ஒரு கவரிங் இருக்குன்னு பார்த்தோம்ல, அது பேர் பவுமன்ஸ் கேப்சூலா. அதை சுத்தி ஒரு பவுமன்ஸ் கேப்சூல் இருக்கும். The endothelium of the glomerular blood vessels. glomerular blood vessels ஓட 3 லேயர் பார்க்க போறோம். 3 லேயர் தான் ஃபில்டர் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் லேயர் பேரு எண்டோதீலியம். ஒவ்வொரு பிளட் வெசலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் எண்டோதீலியம். அது எந்த பிளட் வெசலா இருந்தாலும் சரி அதுக்கு பேர் எண்டோதீலியம். எண்டோதீலியம் ஆஃப் glomeruli. ரெண்டாவது எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். இந்த பவுமன்ஸ் கேப்சூலோட எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். இங்க இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் ஆகி இது வழியா தான் வரணும். அடுத்து இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்கும், அதுக்கு பேர் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன். இப்போ ஃபில்டர் பண்றதுக்கு, ஃபில்டருக்குன்னு நம்ம ஒரு துணி வச்சிருக்கோம்ல, இங்க வந்து 3 துணி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு glomerulus இருக்கக்கூடிய துணிக்கு பேரு எண்டோதீலியம். பவுமன்ஸ் கேப்சூல்ல ஒரு துணி வைக்கிறோம், அந்த துணிக்கு பேரு, அந்த ஒரு லேயருக்கு பேரு எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு துணி வைக்கிறோம், ஒரு லேயர் வைக்கிறோம், அதுக்கு பேர் என்ன, பேஸ்மெண்ட் மெம்பரேன். இது ரெண்டையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேன் between these 2 layers, endothelium of glomerular blood vessels, epithelium of Bowman's capsule, and basement membrane between these 2 layers. The epithelial cells of Bowman's capsule called podocytes. Bowman's capsule இருக்கக்கூடிய epithelial cells க்கு பேர் அப்படின்னா podocytes. podo அப்படின்னா கால் அப்படின்னு அர்த்தம், லெக்ஸ்னு அர்த்தம். அப்போ இது வந்து லெக்கோடைய ரிசம்பிளன்ஸ் இருக்கக்கூடியது. podocytes, podona movement வந்தது, are arranged in an intricate manner so as to leave
some minute spaces called filtration slits or slit pores. For example, நான் உங்களுக்கு டயக்ராம்ல காட்டுறேன். இதான் அந்த லேயர் வச்சுக்கோங்க. அந்த லேயரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு போடோசைட் இருக்கும், இன்னொரு போடோசைட், இன்னொரு போடோசைட், இப்படி இருக்கும். இதுங்கன்னா போடோசைட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த போடோசைட்ஸ், ரெண்டு போடோசைட்ஸ்க்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு பேரு ஃபில்ட்ரேஷன் ஸ்லிட்ஸ். Slits or slit pores. Blood is filtered through through these membranes that almost all the constituents of plasma except protein can pass through it. இது வந்து சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். அதனால பெரும்பாலும் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும். என்னென்ன வந்துடும்? சோடியம், பொட்டாசியம், வாட்டர், இதெல்லாம் வந்து இதை கடந்து வந்துடும். ஆனால் புரோட்டீன் வந்து பெருசா இருக்கும். பிளட்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன ஆல்பமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன் எல்லாம் படிச்சிருக்கோம் பிளட் சாப்டர்ல. அந்த புரோட்டீன் வந்து சைஸ் பெருசா இருக்கிறதுனால அது இந்த சின்ன போரை தாண்டி வர முடியாது, அதால கடந்து வர முடியாது. ஸோ எக்ஸப்ட் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் பிளட். பிளாஸ்மா ப்ரோட்டீனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூவன்ட் பிளட்ல இருக்கக்கூடிய பொருட்களும் இந்த ஃபில்ட்ரேஷன் இதை தாண்டி வந்துடும். ஸோ பிளாஸ்மா ப்ரோட்டீன் ஃபில்டர் ஆகாது. ஆல்மோஸ்ட் all the constituents of the plasma protein except protein pass through the lumen of the Bowman's capsule. Therefore, it is called ultrafiltration. சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டா, சோடியம், பொட்டாசியம், அதெல்லாம். ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு பேரு அல்ட்ராஃபில்ட்ரேஷன். The amount of filtrate found by the kidneys per minute. ஒரு நிமிஷத்துக்கு பிளட்ல இருந்து கிட்னி வந்து ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு இது ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கிளாமருலர் ஃபில்ட்ரேட் ரேட். இந்த கிளாமருலர் ஃபில்ட்ரேட் ரேட் ஒரு நார்மலா ஒரு ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல உடல் நலத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ml per minute இருக்கும். கிளாமருலர் ஃபில்ட்ரேட் ரேட் வந்து ஒரு நார்மலான ஹெல்த்தி ஹியூமனுக்கு 125 ml per minute இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 125 ml, ஒரு நாளைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 180 லிட்டர் பெர் டே. யோசிச்சு பாருங்க, நம்மளோட கிளாமர்லெஸ் ஒரு நாளைக்கு 180 லிட்டர் பிளட்டை ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, அப்போ 180 லிட்டர் ஃபில்டர் பண்ணுதுன்னா நம்ம யூரின் எவ்வளவு போகும் ஒரு நாளைக்கு? அதிகபட்சம் 1 லிட்டர் 1.5 லிட்டர் போறோம்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 178.5 லிட்டர் பிளட் என்னவாகுது? திரும்ப ரீஅப்சர்வ் ஆகுது. அதான் செகண்ட் ஸ்டேஜ் அடுத்து பார்க்க போறோம். 180 லிட்டர் வெளியேறிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? நம்ம அவ்வளவுதான். அதனால மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே பெரும்பாலும் 99% வந்து ரீஅப்சர்வ் ஆயிரும், உடம்புலயே திரும்ப அப்சர்வ் ஆயிரும், மறு உறிஞ்சுதல் செய்யப்பட்டுரும். The kidneys have a built-in mechanism to regulate the glomerular filtrate rate. இந்த glomerular filtrate rate நம்ம உடம்பே ரெகுலேட் பண்ணிக்கிறது. இந்த ஹோமியோஸ்டாசிஸ் சொல்லுவோம்ல, சுய வழி நடத்துதல், செல்ஃப் ரெகுலேஷன் பண்ணிக்கிறதுக்குன்னு நம்ம பாடியிலேயே சில மெக்கானிசம்ஸ் இருக்கும். அந்த மெக்கானிசம், இங்க இருக்கக்கூடிய மெக்கானிசம்க்கு பேரு ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பேரட்டஸ். ஜக்ஸ்டானா பக்கத்துலன்னு அர்த்தம், கிளாமருலர்னா இந்த டஃப்டா கேபிலரிஸ், கிளாமருலஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பேரட்டஸ். கிளாமருலஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அப்பேரட்டஸ். ஜக்ஸ்டா கிளாமருலர் apparatus is a specialized sensitive region found by the cellular modification of distal convoluted tubule and the afferent arteriole. எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பவுமன்ஸ் கேப்சூல். பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபியூல் வரும். அப்புறம் ஹென்லிஸ் லூப் உருவாகும். ஹென்லிஸ் லூப்ல இருந்து அப்புறம் டிஸ்டல் கன்வெர்டட் டியூபியூல் வரும். இந்த டிஸ்டல் கன்வெர்டட் டியூபியூலும் இந்த அஃபரண்ட் ஆர்டீரியோலும், இதான் அஃபரண்ட் ஆர்டீரியல். இந்த அஃபரண்ட் ஆர்டீரியும் இந்த டிஸ்டல் கன்வெர்டட் டியூபியூலும் இதுக்கு பக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அப்பேரட்டஸ் உருவாக்கும். அதனால அது பேரு ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பேரட்டஸ். ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பேரட்டஸ்ல என்னென்ன இருக்கும் எப்படி கேட்கலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஜக்ஸ்டா கிளாமருலர் அப்பேரட்டஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் ஏ அஃபரண்ட் ஆர்டீரியல், ஆப்ஷன் பி இஃபரண்ட் ஆர்டீரியல், ஆப்ஷன் சி ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபியூல், ஆப்ஷன் சி வந்து டிஸ்டல் கன்வெர்டட் டியூபியூல், ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்பாங்க. அப்போ இதுல எது பார்ட் கிடையாது? இஃபரண்ட் ஆர்டீரியல் வந்து பார்ட் கிடையாது. அஃபரண்ட் ஆர்டீரியலும்
distal convoluted tubule சேர்ந்தது juxtaglomerular apparatus. Juxtaglomerular apparatus என்ன இருக்கும்? distal convoluted tubule afferent arteriole. A fall in GFR can activate the juxtaglomerular cells. எப்ப GFR குறையும் அப்படின்னா blood எப்ப குறைஞ்சிருக்கு கம்மியா இருக்கும் அப்போ வந்து GFR குறையும். எப்போ blood கம்மியாகும்? blood loss நடந்துட்டு இருக்கு. எப்படி? அடிபட்டதுல ரத்தம் கசிவு இருக்கு, அதாவது நிறைய டயரியா போறதுனாலயோ இல்ல வாமிட்டிங் எடுக்கிறதுனாலயோ ஃப்ளூயிட்லாம் வந்து பாடியில குறைஞ்சி டீஹைட்ரேஷன் ஆகும். அப்பதான் கிளாமரல் ஃபில்ட்ரேட் ரேட் குறையும். அப்போ இது என்ன நடக்கும்? இந்த ஜெக்ஸ்டாகிளாமரல் apparatus வந்து ஆக்டிவேட் ஆகி ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ண, அந்த கெமிக்கலுக்கு பேரு ரெனின், RENIN. நீங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல RENNIN ஒன்று படிப்பீங்க, அது வேற. அது வந்து கர்ட்லிங் ஆஃப் மில்க், கேசின், அந்த மாதிரி மில்க் ப்ரோட்டீன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கான என்சைம். இங்க உருவாகிறது வந்து RENIN. இது எதுக்கு? ஜக்ஸ்டாகிளாமருலர் apparatus ப்ரொடியூஸ் பண்ணி கிளாமருலர் ஃபில்ட்ரேட் ரேட்டை ரெகுலேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ரிலீஸ் த chemical compound called renin which can stimulate glomerular blood flow, thereby GFR வந்து நார்மல் ஆயிடும். GFR இன்க்ரீஸ் பண்ணது மூலமா GFR வந்து நார்மல் ஆயிடும். A comparison of the volume of filtrate formed 180 லிட்டர் per day and the urine is 1.5 லிட்டர். ஒரு நாளைக்கு 180 லிட்டர் blood ஃபில்டர் ஆகுது, ஆனா வெளியேறது 1.5 லிட்டர் தான் வெளியேறுது. அப்போ 99% of the filtrate வந்து has to be reabsorbed by the renal tubules. இந்த renal tubules 99% வந்து reabsorb பண்ணிடுது. This process is called reabsorption. மறு உறிஞ்சுதல், reabsorb பண்ணிடுச்சு. The tubular epithelial cells in different segment of nephron perform this function by active or passive mechanism. இந்த reabsorption ஹெல்ப் பண்றது என்ன? tubules, proximal convoluted tubules, distal convoluted tubules, Henle's loop, இந்த மாதிரி tubules தான் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து டியூபியூல்ல நடக்கிறனால பேர் டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன். ஒவ்வொன்றும் எப்படி பண்ணலாம்? ஒன்று ஆக்டிவ் மெக்கானிசமா பண்ணலாம், இல்லை பாசிவ் மெக்கானிசம். அது வந்து ஆக்டிவ் பாசிவ். ஆக்டிவ்னா ஏடிபியை செலவு பண்ணுது, எனர்ஜியை வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்றது மூலமா ஒரு ப்ராசஸ் நடந்தது, அதுக்கு பேர் ஆக்டிவ் ப்ராசஸ். பாசிவ் ப்ராசஸ்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மூலமா ஃப்ரம் ஹை கான்சென்ட்ரேஷன், அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோவான கான்சென்ட்ரேஷனுக்கு மாலிகுல்ஸ் மூவ் ஆகுறதுக்கு எனர்ஜி தேவையில்லை. இப்போ தண்ணியை வந்து மேல இருந்து கீழே ஊத்துறதுக்கு எனர்ஜி தேவை கிடையாது, ஏன்னா கிராவிட்டி ஹெல்ப் பண்ணிடும். ஆனா அதே தண்ணியை கீழே இருந்து மேல கொண்டு போறதுக்கு எனர்ஜி தேவை, அது வந்து அகைன்ஸ்ட் த கிராவிட்டி கொண்டு போகும். இதே கான்செப்ட் தான். ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் கொண்டு போறதுக்கு எனர்ஜி தேவையில்லை, அதனால அது பாசிவ் ப்ராசஸ். இது லோ கான்சென்ட்ரேஷன் ஹை கான்சென்ட்ரேஷன் கொண்டு போறதுனாலோ அல்ல ஒரு மெம்பரேனை தாண்டி போறதுனாலோ சில இதுக்கு வந்து ஏடிபி தேவைப்படும். ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுக்கு வந்து எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ், இதுக்கு பேரு ஆக்டிவ். எனர்ஜி தேவையில்லைன்னா அதுக்கு பேரு பாசிவ் ப்ராசஸ். ஓகேவா? For example, substances like glucose, amino acids and sodium in the filtrate are reabsorbed actively. Active reabsorption, active reabsorption க்கு என்னன்னா glucose, amino acids, sodium இதெல்லாத்தையும் அப்சர்வ் பண்றதுக்கு எனர்ஜி தேவை. Whereas nitrogenous wastes are absorbed by passive transport. Nitrogenous wastes இப்போ ஏன் நைட்ரஜனஸ் வேஸ்ட் அப்சர்வ் ஆகுது அப்படின்னா சில எல்லாமே வெளியேறிடாது, சில நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து அப்சர்வ் ஆகும். அது மல்டிபிள் ரீசன், ஆஸ்மோலாரிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சில நைட்ரஜனஸ் வேஸ்ட் மட்டும் பாசிவாவே அப்சர்வ் ஆகிடும். Nitrogenous wastes. Reabsorption of water occur passively in initial segments of the nephron. Initial segments la mattum passive reabsorb. Initial segments of nephron la water வந்து passive reabsorption. அதே மாதிரி during urine formation the tubular cells secrete substances like H+ ions and K ions and ammonia. இதெல்லாம் வந்து வெளியேற்றணும். H+ங்கிறது ஆசிட் அயான்ஸ், அசிடிக் அயான்ஸ், புரோட்டான்ஸ். அதே மாதிரி பொட்டாசியம் அயான்ஸ், அதே மாதிரி அமோனியாங்கிறது ரொம்ப டாக்ஸிக்கானது. இதெல்லாத்தையும் வந்து வாலண்டரியா நம்ம வெளியேற்றி ஆகணும், உள்ள வச்சுக்க முடியாது. இதுக்கு வந்து பேரு டியூபுலர் செக்ரீஷன். இந்த டியூபுல்ஸ் என்ன பண்ணுது? செக்ரீட் பண்ணுது இந்த மாலிகூல்ஸ் எல்லாத்தையும். அதனால அதுக்கு பேரு டியூபுலர் செக்ரீஷன். இஸ் ஆல்சோ an important step in urine formation as it helps in maintenance of ionic and acid base balance. அப்ப இப்படி கேட்கலாம், which process of urine formation helps in maintenance of
அயானிக் பேலன்ஸ் அண்ட் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். அயானிக் பேலன்ஸையும் ஆசிட் பேஸ் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்றதுக்கு எந்த யூரின் ஃபார்மேஷன் ஸ்டெப் ஹெல்ப் பண்ணுது? ஆப்ஷன் ஏ யூரின் கிளாமரோ ஃபில்ட்ரேஷன், ஆப்ஷன் பி டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், ஆப்ஷன் சி டியூபுலர் செக்ரீஷன், ஆப்ஷன் டி none of the above. என்ன சூஸ் பண்ணுவீங்க? சிம்பிள், டியூபுலர் செக்ரீஷன். ஓகேவா? Function of the tubules. Proximal convoluted tubule is lined by simple cuboidal brush border epithelium. ஒரு முக்கியமான பாயிண்ட். Proximal convoluted tubule லைன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா simple cuboidal epithelium. Simple cuboidal epithelium. epitheliumல நிறைய டைப் இருக்கு. columnar epithelium, squamous epithelium, cuboidal epithelium, transitional epithelium நிறைய இருக்கு. பேஸ்ட் வந்து ஷேப் வச்சு நம்ம சொல்லுவோம். காலம்னா நல்லா ஹைட் வந்து லென்த்தோட கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து காலம்னா. கியூபாய்டல்னா எல்லாமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து கியூபாய்டல். ஓகே. சிம்பிள் சிம்பிள் ஸ்ட்ரேட்டிஃபைட் அப்படின்னு 2 டைப் இருக்கு. சிம்பிள்னா ஒரே ஒரு லேயர் இருக்கும், ஸ்ட்ரேட்டிஃபைட்னா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும், பல அடுக்குகள் இருக்கும். which increases the surface area for reabsorption. Proximal convoluted tubules reabsorption நடக்கும், tubular reabsorption. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவு அதிகமாக இருந்தாலும் அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். அந்த பரப்பளவு அதிகப்படுத்துறதுக்கு தான் சிம்பிள் கியூபாய்டல் எபித்திலியம் செல்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுது? டு இன்க்ரீசஸ் ரீஅப்சார்ப்ஷன் பை இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாவை பரப்பளவு அதிகப்படுத்துறது மூலமா அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தும். நியர்லி ஆல் ஆஃப் த எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ், அதாவது எல்லா எசென்ஷியல் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் 70 to 80% ஆஃப் த எலக்ட்ரோலைட்ஸ் வாட்டர் ஆர் ரீஅப்சார்ப்ட் பை தி செக்மெண்ட். 70-80% வாட்டர், எலக்ட்ரோலைட், தாதுப்புக்கள், நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரீஅப்சார்ப் ஆகிறது 70-80% எங்க நடக்கும்? ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மேக்ஸிமம் reabsorption எங்க நடக்குது? proximal convoluted tubule. PCT also helps to maintain pH and ionic balance of the body fluids by selective secretion of hydrogen ions, ammonia ions into the filtrate by absorption of HCO3 bicarbonate from it. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த PCT proximal convoluted tubule reabsorption மட்டும் ஹெல்ப் பண்ணாம வேற என்ன அடிஷனலா என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ், pH பேலன்ஸ் பண்ணுது அண்ட் அயானிக் பேலன்ஸ். எப்படி இந்த pHையும் அயானிக் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை செக்ரீட்னா வெளியேற்றுது. செக்ரேட்டிங் என்னென்ன வெளியேற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான்ஸையும் அமோனியா அயான்ஸையும், H+ அயான்ஸ் அதான் புரோட்டான்ஸ், அம்மோனியம் அயான்ஸ் NH4+ அம்மோனியம் அயான்ஸ் into the filtrate and by absorption of HCO3. இது ரெண்டையும் எக்ஸ்க்ரீட் பண்ணுது. அப்புறம் by absorption of bicarbonate ions அப்சர்வ் பண்ணுது. சரி, நெக்ஸ்ட் வந்து ஹென்லிஸ் லூப் பற்றி பார்ப்போம். ஹென்லிஸ் லூப் ரீஅப்சார்ப்ஷன் இஸ் மினிமம். என்ன சொல்லியிருக்காங்க? ரீஅப்சார்ப்ஷன் வந்து மினிமமாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். மினிமம் இன் இட்ஸ் அசெண்டிங் லிம். அசெண்டிங்னா மேலே ஏறுதுல, அதான் அசெண்டிங் லிம். However, this region plays a significant role in maintenance of high osmolarity of medullary interstitial fluid. நம்ம ரீனல் கிட்னிஸ்ல பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ், இல்லை உள்ள போக போக மெடுலா. எப்படி இருக்கும் கிட்னி? அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ், அவுட்டர் லேயர் வந்து கார்டெக்ஸ், இன்னர் வந்து மெடுலா. டீப்பா இருக்கக்கூடிய இன்னர் லேயர் வந்து மெடுலா. இந்த கார்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ்மோலாரிட்டி வந்து லோவா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. மெடுலாவை கம்பேர் பண்றப்போ ஆஸ்மோலாரிட்டி வந்து கார்டெக்ஸ் ரீஜன்ல ஆஸ்மோலாரிட்டி கம்மியாக தான் இருக்கும், லோ. இன்னர் மெடுலா போக போக மெடுலா கீழே உள்ள இறங்க ஆஸ்மோலாரிட்டி வந்து பல மடங்கு அதிகமாகும். வெரி ஹை ஆஸ்மோலாரிட்டி. ஏன் ஹை ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணம் ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். இது ரெண்டுமே நடக்கிறதுக்காக. எப்படி?
அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. The descending limb of the loop Henle is permeable to water but almost impermeable to electrolytes. என்ன சொல்லியிருக்காங்க, ஹென்லிஸ் லூப்போட டிசெண்டிங் லிம்ப் வந்து பெர்மியபிள் டு வாட்டர், வாட்டர் வந்து அதால ஊடுருவி போயிட முடியும், பட் ஆல்மோஸ்ட் இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் வந்து அதை ஊடுருவி போக முடியாது. ஹென்லிஸ் லூப்ல ஒரு டிசெண்டிங் லிம்பு ஒரு அசெண்டிங் லிம்பு இருக்கும். இது வந்து டிசெண்டிங், இது வந்து அசெண்டிங். இந்த டிசெண்டிங் வந்து permeable to water but impermeable, almost impermeable, ஊடுருவ முடியாது, impermeable to electrolytes. This concentrates the filtrate as it moves down. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கும். டிசெண்டிங் லிம்ப்ல கீழே இறங்க 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 வாட்டர்லாம் வந்து பெர்மியபிள் தானே, ஊடுருவி போக முடியும், அதெல்லாம் ஊடுருவி போயிடும். ஊடுருவி போய் சால்ட் மட்டும் வெளியே போக முடியாது, சால்ட் உள்ளே தங்கிடும். அப்போ என்ன நடக்கும், கான்சென்ட்ரேட்டான ஒரு ஃபில்ட்ரேட் உருவாகும். ஃபில்ட்ரேட்டா அந்த டியூபிள்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிடுக்கு பேர் ஃபில்ட்ரேட். As it moves down, the ascending limb is impermeable to water but allows transport of electrolytes actively or passively. இப்போ டிசெண்டிங் லிம்ப் பார்த்துட்டோம். டிசெண்டிங் லிம்ப் வந்து வாட்டருக்கு பெர்மியபிள், எலக்ட்ரோலைட்ஸ்க்கு இம்பெர்மியபிள். அப்படியே உல்டாவா சொல்லணும்னா அசெண்டிங் லிம்ப் வந்து வாட்டருக்கு வந்து இம்பெர்மியபிள், எலக்ட்ரோலைட்ஸ்க்கு வந்து பெர்மியபிள். என்ன சொல்லியிருக்காங்க, அசெண்டிங் லிம்ப் வந்து வாட்டருக்கு இம்பெர்மியபிள், எலக்ட்ரோலைட்ஸ்க்கு permeable. Therefore, as the concentrate filtrate மேல போக போக it gets diluted. திரும்ப வாட்டர் வந்து உள்ள வந்துக்கும். கீழே போகிறப்போ வாட்டர் எல்லாம் வெளியேறிக்கிட்டே போகும், திரும்ப மேலே வர 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 வாட்டர் எல்லாம் உள்ள வந்துக்கும். ஏன்னா வாட்டர் வந்து ஓகே. Therefore, as concentrated filtrate passes, it gets diluted by the passage of electrolytes to the medullary fluid. இங்கே இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மெடுலரி ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் ஆகிட்டே போகும், பேசேஜ் ஆஃப் த எலக்ட்ரோலைட்ஸ். டிஸ்டல் கன்வலேட்டட் டியூபியூல், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அயான்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் செக்மெண்ட். அங்கே என்ன நடக்குது, டிசிக்கு தான் டிஸ்டல் கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் வாட்டர் நடக்குது. இப்போ கொஸ்டின் கேட்கலாம், இன் விச் part of the nephron the conditional reabsorption of water and sodium takes place அப்படின்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவீங்க, distal convoluted tubule. DCT is also capable of reabsorption of bicarbonates and selective secretion of hydrogen ions, potassium ions and அதே தான் நம்ம proximal convoluted tubules படிச்சிருக்கோம், அதே தான் இல்லை அடிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பொட்டாசியம் அயான்ஸை செக்ரீட் பண்ணுது, பொட்டாசியம் அயான்ஸ் டு மெயின்டைன் pH and sodium potassium balance. அதான் அயானிக் பேலன்ஸ் படிச்சிருக்கோம்ல, அதே தான். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, கலெக்டிங் டக்ட். திஸ் டக்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த கார்டெக்ஸ் ஆஃப் த கிட்னி டு த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த மெடுலா. கலெக்டிங் டக்ட் எங்க இருக்கும், கார்டெக்ஸ்ல இருந்து உள்ள மெடுலா வரைக்கும் இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் குட் பி ரீஅப்சார்ப்டு, நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப் நடக்கும் ஃப்ரம் திஸ் ரீஜன் டு ப்ரொடியூஸ் அ கான்சன்ட்ரேட்டட் யூரின். கடைசியாக யூரின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமான அந்த பார்ட் வந்து இதுதான். கடைசியில் இங்கே தான் வந்து எல்லா கான்சன்ட்ரேட்டட் யூரினுமே கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. This segment allows passage of small amount of urea into medullary interstitium. அப்போ இங்க இருந்து என்ன நடக்குது, கலெக்டிங் டக்ட்ல இருந்து எங்க இருந்து யூரியா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியத்துக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிங் டக்ட்ல இருந்து. கலெக்டிங் டக்ட்ல இருக்கக்கூடிய யூரியா வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம், இன்டர்ஸ்டிஷியம்னா அந்த டிஷ்யூ ஸ்பேஸ், அந்த திசுக்கள் இருக்குங்களா, அந்த ஸ்பேஸ், அதுக்கு பேர் தான் மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம். அது மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம் ஒரு டியூப் இருக்கு, இப்போ இந்த இடம் தான் வந்து மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம் வச்சுக்கோங்க. இங்க இதான் வந்து என்னோட கலெக்டிங் டக்ட். யூரியா வந்து எங்க இங்க இருந்து யூரியா வந்து இங்க போகுது, இந்த இடம் ஃபுல்லா மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம், புரியுதுங்களா. இந்த டியூப் தான் கலெக்டிங் டக்ட். இந்த கலெக்டிங் டக்ட்ல இருக்கக்கூடிய யூரியா எல்லாம் இங்க போகுது. இந்த கலெக்டிங் டக்ட்ல என்ன நடக்குது, இங்க ஒரு டிசிடி இருக்கா, இங்க வந்து அதோடைய ஃபார்ம் பண்ண யூரினை கொடுக்குது, கலெக்ட் பண்ணுது. இங்க இருந்து இங்க வந்து ட்ரெயின் ஆகுது, இங்க இருக்கக்கூடிய டிசிடி இங்க ட்ரெயின் ஆகுது, எல்லாமே சேர்ந்து இங்க வந்து ஒரு கலெக்ட் ஆகிட்டே வருது, யூரின் கான்சன்ட்ரேட்டட் யூரின் கலெக்ட் ஆகிட்டே வருது. எங்க இந்த அவுட்டர் ரீஜன் வந்து கார்டெக்ஸ், உள்ள போக மெடுலா. இந்த மெடுலரி இன்டர்ஸ்டிஷியத்துக்கு இந்த டியூப் கலெக்டிங் டக்ட்ல இருந்து என்ன போகுது, யூரியா போகுது, அவ்வளவுதான், சிம்பிள்.
It plays a role in the maintenance of pH and ionic balance by selective secretion of hydrogen ions and potassium ions. அதேதான் எல்லாமே வந்து ரீஅப்சார்ப்ஷனும் பண்ணும், செக்ரீஷனும் பண்ணும். செக்ரீட் என்னென்ன பண்ணும்? ஹைட்ரஜன் அயான்ஸ், பொட்டாசியம் அயான்ஸ், அமோனியம் அயான்ஸ் இது எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணும். மற்ற எல்லாத்தையும் ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். வாட்டர், அயான்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ப்ராக்சிமல் கன்வலேட்டட் டியூபிள், பைகார்பனேட், சோடியம் குளோரைடு, ஹைட்ரஜனு, அயான்ஸு, நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே ரீஅப்சார்ப் ஆயிடுது. டிசெண்டிங் லிம்ப் வந்து வாட்டர் வந்து வெளியேறும். ஏன்னா டிசெண்டிங் லிம்ப் வந்து பெர்மியபிள் டு வாட்டர், இம்பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். அப்படி அசெண்டிங் லிம்ப் உல்டா, இம்பெர்மியபிள் டு வாட்டர், பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ வாட்டர் வந்து இன்டர்ஸ்டிஷியல், அந்த டிசெண்டிங் லிம்ப்ல இருந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்க்கு வருது. இதுதான் டிசிடி, ஹென்லி ஸ்லோப்னு வச்சுக்கோங்க. இந்த ஹென்லி ஸ்லோப்புக்குள்ள இது வந்து டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லி. இந்த டிசெண்டிங் லிம்ப் ஆஃப் ஹென்லி வந்து பெர்மியபிள் டு வாட்டர். வாட்டர் வந்து இதை ஊடுருவி போக முடியும் இந்த டியூப். ஆனால் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் ஊடுருவ முடியாது. இப்போ வாட்டர் என்ன நடக்கும் பண்ணோம்னா, இந்த டியூப்ல இருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிக்கும், ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அடுத்து இப்போ அசெண்டிங் லிம்புக்கு வந்துடுவாங்க. இப்போ இந்த இடம் வந்து அசெண்டிங் லிம்ப். இந்த அசெண்டிங் லிம்ப் வந்து இம்பெர்மியபிள் டு வாட்டர், பெர்மியபிள் டு எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ என்ன நடக்கும்? எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வெளியேறிக்கிட்டே போகும். வெளியேறிச்சுன்னா உள்ள வந்து திரும்ப நார்மலாக ஆகிக்கும் எல்லாமே, அந்த டைல்யூஷன் நடந்துடும். நான் சொல்யூஷன் என்ன இருக்கும்? ஒரு சொல்யூட், ஒரு சால்வெண்ட், ஒரு கரைப்பான், ஒரு கரைக்கும் இது கரையக்கூடிய ஒரு பொருள் இருந்துச்சுன்னா கரிசல் உருவாகும், சொல்யூஷன் உருவாகும். இப்போ சொல்யூஷன் வந்து கான்சென்ட்ரேட் ஆகணும்னா ரெண்டு விதத்துல கான்சென்ட்ரேஷன் நடக்கலாம். ஒன்று சொல்யூட் அதிகமாகிறது அல்லது சால்வெண்ட் கம்மியாகிறது, அப்பவும் கான்சென்ட்ரேட்டட் தான். டைல்யூட் எப்படி ஆகலாம்? சொல்யூட்டு கம்மியாகிறது அல்லது சால்வெண்ட் வந்து அதிகமாகிறது.